இப்பவும் அவளை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல உங்க அத்தையும் இருக்காங்க. அவ்வளவு பேர் இருந்த திருவிழால ஒரு கல்யாணத்தை திவ்யா தானே பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? திவ்யாக்கு வேற ஏதோ நெருக்கடி இருந்திருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் அதை பார்த்திருக்க மாட்டேனா? சொல்ல முடியாம போனதுதான் அவளுக்கு இருந்த பிரச்சனையும் என்னவோ. அப்போ அவ பண்ணது சரின்னு சப்போர்ட் பண்றியா? உங்க நம்பிக்கையை உடைக்கிற ஆள் இல்ல திவ்யா. இல்ல பார்த்திபா, எல்லாம் திட்டம் போட்டுதான் நடந்திருக்கு. அது திவ்யாவோட திட்டம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க. அது அப்படி இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அவ ஏதோ ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டா. ஆனா நிச்சயமா கண்டிப்பா அவ ஐஏஎஸ் கனவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். அவளும் உங்களை மாதிரி தாங்க. நீங்க குடும்பத்துக்காக என்ன வேணா செய்வீங்க, அவ உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வா. அப்போ இந்த கல்யாணம் எனக்காகவா செஞ்சா? வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை இப்ப யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ கலெக்டராக எல்லா தகுதியும் இருக்கிற பொண்ணு தானங்க. அப்படிப்பட்ட பொண்ணு இதெல்லாம் ஈஸியா கிராஸ் பண்ணி அவ கண்டிப்பா கலெக்டர் ஆகி உங்க முன்னாடி வந்து நிப்பா. அவளும் இதேதான் சொன்னா. அப்புறம் என்னங்க இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்க? அழுது அழுது முகம் எப்படி சிவந்திருக்கு பாருங்க. கண்ணை தொடங்க. அப்ப கூட அழகாதான் இருக்கீங்க. வேண்டாம் பார்த்திபா, அப்படி பேசாத. சரி, நான் கிளம்புறேன். யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை தான். நான் யாரையும் பார்க்க மாட்டேன். உங்க கூட எப்பவும் இருப்பேன். நான் கிளம்புறேன். என்னடி நீ மட்டும் தான் வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? ஆமா, இந்த கல்யாணம் நடந்த அழகுக்கு அவர் வேற வந்து நிக்கணுமாக்கும். நான் வந்ததே போதும். ராதிகா, என்ன இப்படி பேசுற? என்ன வேற என்னப்பா செய்ய சொல்றீங்க? அந்த நிஷா சும்மாவே அப்படி நக்கல் பண்ணுவா. அங்க வந்து பார்த்தா தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும். விடுங்க மாமா, அவ எப்பவுமே அப்படித்தான். இந்த வீட்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகம். என்னங்க எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க போல. சங்கரி, ஆரத்தி தட்டை கொண்டு வாமா, கொஞ்சம் சீக்கிரம் வா. உள்ள வாங்க மாப்பிள்ள. திவ்யா, எல்லாரும் வந்துட்டாங்க. நீ ரெடி ஆயிட்டியா? என்னாச்சு திவ்யா, முகத்தை ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, ரஜினி அக்கா வந்துட்டாளா? அவளுக்கு தான் குடுப்பனை இல்லையே. எல்லாத்தையும் நின்னு அவதான் செய்வா. ஆனா கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவளை மட்டும் தள்ளி வச்சிடுறான் அந்த கடவுள். ராதிகா கல்யாணத்தையும் பாக்குறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கல. உன்னோட விசேஷத்தையும் பார்க்காம ரூம்லயே உட்கார்ந்திருக்கா. அம்மா ப்ளீஸ்மா, அக்காவை எப்படியாச்சும் கூட்டிட்டு வாமா. அவ ஆசீர்வாதம் தாம்மா எனக்கு வேணும். சரி, நீ ரெடியாரு, நான் முயற்சி பண்றேன். முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. ரஞ்சிதா, ரஞ்சிதா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இதோ வரேங்க. அப்பா கூப்பிடுறாரு, என்னன்னு பாத்துட்டு வரேன். சரியா, நீ ரெடியாரு.
ஏய், ரஜினி வரல? இல்லக்கா, நீங்க போங்கன்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டா. என் பொண்ணே வரல, நீங்க 2 பேர் வந்து நிக்கிறீங்க. சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தவா? அவங்கெல்லாம் போற வரைக்கும் நீங்க 2 பேரும் கீழே வரக்கூடாது. போங்க போங்க, மேல போங்க. வா. புருஷன் கூட பிறந்த தங்கச்சி பொண்ணுதான். ஆனா செல்வி அம்மா மிரட்டி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. நிஜமாவா? இவங்களா வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாங்களே நினைச்சேன். இதான் விஷயமா? இல்ல இல்ல, தற்கொலை பண்ணி மிரட்டி இவங்க தான் யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஊர் உலகத்துல இப்படி கேள்விப்பட்டிருக்கியா? ஊரு முழுக்க என்னை இப்படி கேவலப்படுத்திட்டீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு தீக்காம விட மாட்டேன்டி. திவ்யா கழுத்துல மாலை போடுறா, நீயும் போடுமா? குங்குமம் எடுத்து நெத்தில வச்சு விடுப்பா. டேய், அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்னக்கா, தனியால நின்னு நினைச்சதை நடத்தி முடிச்சிட்டீங்க. எங்க தம்பி முடிஞ்சிருக்கு? இப்பதானே ஆரம்பிக்குது. இன்னும் எவ்வளவோ இருக்கு. சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சு என் மருமகளை முதல்ல வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இப்ப அனுப்பிச்சிருவோம். அண்ணே, நேரம் ஆகுதுல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்பணும்ல. ஆமா தம்பி, மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. திவ்யா தான் துடுக்கா பேசிக்கிட்டு அம்மா அம்மான்னு என்ன சுத்தி சுத்தி வருவா. இப்ப அவ இல்லாம நான் எப்படி இருக்க போறேனோ தெரியல. இங்க பக்கத்துல உங்க அண்ணன் வீட்ல தானே இருக்க போறா, அதுக்கு ஏன் இவ்ளோ வருத்தப்படுறீங்க? கா, இதுல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், இந்தாங்க பிடிங்க. வாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வாங்க போலாம். வாமா வாமா. அண்ணி, உங்களுக்கு தெரியாதது இல்ல, இந்த வீட்லயே அவதான் ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டா. பாத்துக்கங்க அண்ணி. என்ன ரஞ்சிதம், இந்த வீடு வேற என் வீடு வேறயா? என் மருமகளை தங்கம் போல பாத்துப்ப. என்ன மருமகளே? என்னம்மா, எல்லாரையும் விட்டுட்டு போறதுல வருத்தமா இருக்கா? இல்லத்த, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆனா ரஜினி அக்கா, அவளோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அத்தை. இவ்வளவுதானே? போ, போய் ரஜினி கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டோ போ. போமா.
அக்கா ப்ளீஸ். என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியும்க்கா. அதனாலதான் உனக்கு இவ்ளோ கோவம் வருது. ஆனா அதே கோவம் தான் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க விடாம தடுக்குது. இப்ப நான் எதுவும் சொல்லலக்கா. எந்த காரணமும் இனிமே சொல்ல போறது இல்லக்கா. செஞ்சு காட்டுவேன்க்கா. நீ ஆசைப்பட்ட மாதிரி கலெக்டர் ஆகி உன் முன்னாடி வந்து நிப்பேன்க்கா. நீ ஏன் திவ்யா தான் அன்னைக்கு சொல்லுவக்கா. ஆனா இப்போ இந்த நிமிஷம் எனக்கு உன் ஆசீர்வாதம் தேவைக்கா. எத்தனை பேர் என்ன வாழ்த்தினாலும் எல்லாத்தையும் தாங்கிட்டு ஓடுற சக்திய உன் ஆசீர்வாதம் தாங்க கொடுக்கும். என் ஆசீர்வாதம் பண்ணுக்கா. அக்கா 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 நீங்க இந்த கதவுக்கு பின்னாடிதான் நிக்கிறேன்னு எனக்கு தெரியும்க்கா. சின்ன கதவு தானுக்கா, பரவாயில்ல. எவ்வளவு கோவம் இருந்தாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் அம்மாவோட மனசு நினைக்கும். நான் உன்னை அக்கான்னு கூப்பிட்டாலும் என் மனசுல எப்பவுமே நீ அம்மா தான்க்கா. நான் இப்படியும் உன் காலில் விழுறேன். நான் ஜெயிக்கணும்னு மட்டும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுக்கா. நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஜெயிப்பேன்க்கா. நான் போயிட்டு வரேன்க்கா. இந்தாங்க காஃபி. மா தேங்க் யூ. வாய் விட்டா மாப்பிள்ள கடைக்கு கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாருமா. புரோக்கர் இப்ப வரேன்னு கால் பண்ணாரு, அதான் வந்தேன். புரோக்கரா? ஆமாப்பா. இவன் எப்படியே விட்டாலாம் சரி வராது. இவன் பாட்டுக்கு ரஜினி ரஜினின்னு சுத்துறது நல்லாவா இருக்கு? ரஜினி நல்ல பொண்ணுதான், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் வேண்டான்னு சொல்றேன். பார்த்திபனுக்கு வேற பொண்ணு பார்க்கலாம், அதான் நல்லது. அதுக்குதான் புரோக்கரை வர சொல்லிருக்கு. சரி அனிதா, ரஜினி வேண்டாம்னே இருந்தா கூட வேற பொண்ண அவனுக்கு பிடிக்கணும்ல. கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறது அவன். பிடிக்காத பொண்ணு கட்டாயப்படுத்தலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுமா. அதுவும் அவன் ஒத்துக்கவே மாட்டான். ரொம்ப கஷ்டம். சார் வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம். அம்மா நீ போய் ஒரு காஃபி கொண்டா போ. இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. நல்ல நேரம் கூடி வந்துருச்சு போல இருக்கு. மேடம், என்ன நம்பி இந்த வேலையை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்.
போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எஸ் மேடம், இதோ காட்டுறேன். இந்தாங்க, நீங்களும் பாருங்க சார். இதுல எல்லாமே தம்பிக்கு பொருத்தமானவங்க தான். உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா மத்த டீடைல்ஸா நான் சொல்றேன். அப்பா பாருங்க, இதுல எந்த பொண்ணு பார்த்திபனுக்கு மேட்சா இருக்கும்? நீ பாருமா, அவனுக்கு எப்படி பொண்ணு வேணும்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். நீங்களும் பாருங்க சார், பொண்ணை எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லையா? நல்லா இருக்கால பார்த்திபா? என்னக்கா? எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு பேசாம போற. சொல்லு, நான் என்ன பேசணும்? இங்க பார், இதுல உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இதுல ரஜினி போட்டோ இருக்கா? அப்படி இருந்தா எனக்கு ஓகே. பார்த்திபா! அக்கா, பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்தது ரஜினி தான். அதுவும் எனக்கு தெரியாம. அதனால அந்த சத்தியத்துக்கு வேல்யூலாம் இல்லை. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் நினைச்சுதான் அவங்க ஒதுங்கி இருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் பேசாம இருக்கேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது எனக்கும் ரஜினிக்கும் மட்டும்தான். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. அப்பா, அவன் எப்படி பேசிட்டு போறான், நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? நீ உன் முடிவை சொன்ன, அவன் முடிவை சொல்லிட்டான். நாங்க 2 பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கோம். பார்த்திபனோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவங்களோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேம்மா. ஏதாவது தகவல் இருந்தா சொல்லி வரேன் சார். வாங்க. என்னாச்சு? போன் பண்ணா எடுக்கல? கவனிக்கல, போன சைலண்ட்ல போட்டேன். பிளான் ஓகே தானே? அனிதா வீட்டுக்கு போனீங்களா? ஆமாமா, இப்ப நேரா அங்க இருந்து தான் வரேன். அனிதா அம்மா, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இருந்தாங்க. பார்த்திபன் இல்லையா? பொண்ணு போட்டோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவரும் வந்துட்டாரு. அவன் அப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? அவங்களுக்கும் பையன் விருப்பத்துக்கு தான் சம்மதம் தோணுது. ஆனா அனிதா அம்மாவை மீறி எதுவும் பேச முடியாம இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. வாங்க. வந்துட்டீங்களா? இன்னும் காணமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு கிளம்பவே லேட் ஆயிடுச்சா, அதுக்குள்ள ஸ்கூல்ல அவ்வளோ கூட்டம். என்னமோ மாசம் மாசம் அப்படி ஸ்கூல்ல கூப்பிட்டு குழந்தைங்களை பத்தி குறை சொல்றதே ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்மாமா, மீனா, இது வரேன்க்கா. மீனா இங்க வாமா. என்னக்கா? வா.
நான் உனக்கு காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும், சரியா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிடலாமா? உன் இனிஷியல் சொல்லு மீனா. அப்பா பேர் என்ன?